கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் முழுமைக்காக கர்த்தர் தந்த வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் முழுமைக்காக கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரும் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்வார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களோடு பேசினார். 2 வசனத்தை முன்வைத்து உங்களோடு ஆண்டவர் பேசினார். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படியும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படியும், தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தின்படியும் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார், நிலைப்படுத்துகிறார். 2 முக்கியமான விஷயம். ஒன்று, வீட்டை நிலைப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். 2வது, ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துகிறார். இதுல நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை ஆண்டவர் உங்களுக்கு காட்டிக் கொடுத்து, அவன் பெருமையாக பேசின பொழுது அவன் மிருகங்களோடு சஞ்சரித்தான். அதுக்கு பிற்பாடு வானத்துக்கு நேராக அவர் தன்னுடைய கண்களை ஏறெடுத்த போது புத்தி வந்தது. புத்தி வந்த பொழுது மீண்டும் அவர் ராஜ்யத்தில் ஸ்திரப்படுத்தப்பட்டார். பிரபுக்கள் வந்தார்கள், மந்திரிமார்கள் வந்தார்கள். அவர் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இழந்தவைகள் அனைத்தையும் தனக்குள்ளே பெற்றுக்கொண்டு ராஜ்யத்திலே அவர் ஸ்திரப்பட்ட காரியத்தை ஆண்டவர் உங்களோடு பேசினார். நீங்களும் ஆவலோடு வாஞ்சியோடு கேட்டீர்கள். எத்தனை பேர் என்னுடைய வீட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்பட வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அதற்காக ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அவருடைய ராஜ்யத்திலே ஸ்திரப்படுத்துவார். காரணம், அவருடைய ராஜ்யம் முடிவில்லாதது. அவருடைய ராஜ்யத்திலே இருள் இல்லை. அவருடைய ராஜ்யத்திலே திருடர்கள் வருவதில்லை. அவருடைய ராஜ்யம் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலே அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து வரும் பொழுது அவர்களும் இயேசுவோடு கூட என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரமுள்ள வாழ்க்கை இந்த பூமியிலே நீங்களும் நான் நடப்பித்து அந்த ஸ்திரமுள்ள ராஜ்யத்திலே பங்கடைவதற்காக வேண்டித்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இதனை மையப்படுத்தி இன்னமும் 1-2 காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு இன்றைக்கு பேச வேண்டிய காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். தேவன் தாமே நம்மோடு பேசுவராக. கொஞ்சம் கவனமாக ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். இங்கே ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசு முதலாவது பிரசங்கிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால்
உலகத்தில் காண்கிற ராஜ்யங்கள் ஏராளம் இருக்கிறது. சாத்தான் இயேசுக்கு முன்னாடி கொண்டு காண்பித்த ராஜ்யங்கள் எல்லாமே இந்த உலகத்தின் ராஜ்யங்கள். சாத்தான் எப்பொழுதுமே இந்த உலகத்தின் ராஜ்யங்களைத்தான் உங்கள் கண் முன்னாடி காண்பிப்பான். ஆனால் ஆபிரகாம் முதல் கர்த்தராகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லா பரிசுத்தவான்களும் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை அவர்கள் பொருட்டாக நினைக்கவில்லை. எபிரேயர் 11 வாசிக்கும் பொழுது அதிலே ஆபிரகாமையும் சாராளையும் விசுவாச வீரர்களை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவர்கள் இந்த உலகத்திலே பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வசதியுள்ள வாழ்க்கை இருந்தும் அவர்கள் கூடாரங்களில் வாழ்ந்தார்கள் என்றும் ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றும் அவர்கள் இதை அல்ல, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த பரம தேசத்தையே அவர்கள் நாடினார்கள். அதுக்காக தாங்கள் வாழ்ந்த தேசத்தை அவர்கள் விட்டார்கள். அதே சமயம் அவர்கள் பூமியில தான் வாழ்ந்தார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, தாங்கள் விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போக அவர்களுக்கு சமயம் இருந்தது. ஆனாலும் அவர்கள் அந்த தேசத்துக்கு நேராக திரும்பாமல் அதிலும் மேன்மையான ஒரு தேசத்தின் மேல், கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்தின் மேல் அவர்கள் கண்ணோக்கமாயிருந்து அதை தங்களுடைய வாழ்க்கையிலே அணைத்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொள்ளும் போது அதை சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் அசட்டை பண்ணினார்கள். பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். எண்ணாகமம் 16 வாசிக்கும் பொழுது கோராக், தத்தான், அபிராம் என்று சொல்லக்கூடிய 3 பேர் மோசைக்கு விரோதமாக எழும்பி, நீ யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? நீ யாருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாய்? இந்த வனாந்தரத்துங்களை எங்களை அழிக்கவா கொண்டு வந்தீர்? நீ எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தரப்போவதில்லை, நாங்கள் வருவதில்லை என்று சொல்லி ஒரு தலைவனை தங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு திரும்பவும் அவர்கள் எகிப்து தேசத்திற்கு போகும்படியாக சபைக்குள்ளே ஒரு கலகத்தை உண்டு பண்ணினதை நீங்கள் வாசிக்க முடியும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறது இந்த ராஜ்யத்துக்காக அல்ல, இந்த உலக ராஜ்யத்துக்காக அல்ல, இந்த தேசத்தின் சம்பூர்ண வாழ்க்கைக்காக அல்ல, இதிலும் மேன்மையான ஒரு தேசம், இதிலும் மேன்மையான ஒரு ராஜ்யம். அதனால தான் வேத புஸ்தகத்தில் அதுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது பரலோகம் அல்லது பரம தேசம் அல்லது இன்னொரு உலகம் அல்லது இன்னொரு தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிற ஒரு பரம தேசம், ஒரு பரம லோகம், அதை தான் பரலோகம் என்று சொல்லுகிறோம். அந்த பரம தேசத்துக்கும் அந்த பரம லோகத்துக்கும் நேராக உங்களுடைய மனதை திருப்ப வேண்டும். அதுக்கு அடையாளமாகத்தான் முதல் அடிப்படையாக நம்ம செய்யக்கூடிய நீதி அது ஞான ஸ்நானமாக இருக்கிறது. இனி இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இனி இந்த உலகத்தின் மகிமைகள் எனக்கு வேண்டாம். இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் ஆசை இச்சைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமான நிலையாக இருக்கிறதுமான ஒரு அழியாத ராஜ்யத்தை இயேசு வெகு சீக்கிரம் இந்த உலகத்திலே கொண்டு வர போகிறார்.
அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்களும் நானும் நிலைத்து காணப்படுவதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து அழைப்பு கொடுத்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த ராஜ்யத்தை விசுவாசித்து இயேசுவின் மேல் அன்பு கூர்ந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறார்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யமும் உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. இப்ப கடந்து வந்த இந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்களும் நானும் ஸ்திரப்பட வேண்டும். காரணம், இந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் ஸ்திரமடையாமல் இருப்பதற்காக இந்த உலகத்திலே ஒரு தீய சக்தி அல்லது சாத்தானுடைய ஒரு சக்தி இந்த உலகத்திலே சுற்றித் திரிகிறது. அது என்ன செய்கிறது? குருவியை வேடன் எப்படி பிடிப்பானோ அதே போல கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்டவர்களை கண்ணியிலே விழ வைப்பதற்கு, அவனுடைய மாய வலையிலே விழ வைப்பதற்கு அவன் ஏராளமான சூழ்ச்சிகளை செய்கிறான். நான் ரெண்டு விஷயத்தை சொல்லி நான் உங்களுக்கு விளக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். 2001ஆம் வருஷத்தில் காஷ்மீர் பகுதியிலே நான் போயிருந்தேன். தீவிரவாதிகளை பிடிக்கக்கூடிய RR பெட்டாலியன் என்று சொல்லக்கூடிய அந்த பெட்டாலியன்ல தான் நான் காணப்பட்டேன். அப்பொழுது ஒரு நாள் கொஞ்சம் விறகு வெட்டுறதுக்காக வெளியிலிருந்து கொஞ்சம் வாலிப பசங்களை கூட்டிக் கொண்டு வந்தோம். அவர்கள் விறகு வெட்டினார்கள். எங்க கிட்ட இருந்து சாய வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு போனாங்க. ராத்திரி 8 மணிக்கு ஒரு வாலிபன் செட்டில் ஃபோன் பண்றான். சார் வணக்கம்னு சொன்னான். வணக்கம் சொல்லுங்க சார், நான் தீவிரவாதி பேசுறேன். ஷாக்காச்சு. எல்லாரும் ஆச்சரியமா கேட்டாங்க, கூடியிருந்து கேட்டாங்க. அவன் பேச்ச கேட்கறதுக்கு ஆசைப்பட்டு எல்லாரும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அவன் சொல்றான், சார் சாயங்காலம் 5 மணிக்கு உங்க பெட்டாலியனுக்குள்ள வந்து நாங்க விறகு வெட்டி சாயெல்லாம் குடிச்சிட்டு போனோம். அட பாவி, சாத்தான் இப்படித்தான் வருவான். ரட்சிக்கப்பட்டவன் தான், நீ கர்த்தருடைய சேனை தான், நீ மீட்கப்பட்டவன் தான். ஆனா உனக்குள்ளே வந்து அவன் சாயை குடிச்சிட்டு போறது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீ ஸ்திரமாய் வாழ்வதற்கு, நீ ஸ்திரப்படுவதற்கு, அதில் நிலைத்திருப்பதற்கு அவன் சூழ்ச்சி பண்ணுகிறான். உள்ள வர்றான், வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, உள்ள வந்து எடுத்துட்டு போனதும் தெரியல. வேடன் இதைத்தான் செய்கிறான். சங்கீதம் 91 வாசிக்கும் பொழுது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உன்னை தப்புவிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேடன் என்ன செய்கிறான்? குருவியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பழத்தை வைத்திருப்பான். அந்த பழத்தை வைத்து அதுக்கு அடியில அந்த குருவிக்கு கண்ணுக்கு தெரியாம வலையை விரித்து வைத்திருப்பான் அல்லது கண்ணியை வச்சிருப்பான். பழத்தை சாப்பிட வேண்டும் என்கிற ஆசையில் அந்த குருவி ஓடோடி வரும். அதுக்கு மறைவில் கண்ணி இருக்கிறது அதுக்கு தெரிவதில்லை. அதுக்கு பின்னாடி வேடன் மறைந்து பார்த்திருக்கிறத அவனுக்கு அது தெரிகிறதில்லை. இந்த ரெண்டு காரியத்தையும் தெரியாத குருவி சாப்பிட வேண்டும் என்கிற ஆசையில் ஓடி வந்து
அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது அது கண்ணியிலே அகப்பட்டு விடுகிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசிகளாகிய உன்னையும் வீழ்த்துவதற்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருந்து உன்னை விலக் பண்ணுவதற்கு, திரும்பவும் அவனுடைய ஆளுகைக்குள்ளே உன்னை கொண்டு செல்வதற்கு, அன்னைக்கு ஏவாளுக்கு முன்னாடியும் இதைத்தான் சத்ரு செய்தான். இன்றைக்கும் சத்ரு அதைத்தான் செய்து வருகிறான். அல்லேலூயா. இதைத்தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் ஒரு வயசை கூட உங்களுடைய ஞாபகத்திற்காக பலமுறை நீங்கள் படித்து பழக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த வசனத்தை உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வரும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். நல்ல கவனிங்க, இங்கேயும் பழத்தை தான் முன்னாடி வைக்கிறான். எப்படி இந்த பழத்தை விடுவது? அது பார்வைக்கு நல்லதா இருக்குது, இன்பமா இருக்குது. இந்த பழத்தை எப்படி நான் விட்டு வைக்கிறது? இதை நான் அனுபவித்ததே ஆகணும். ஆண்டவர் சத்தம் கொடுக்கிறாரு, மங்கி விட்டது. ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், வா மகளே, வா மகனே, சத்தம் கொடுக்கிறார். அழைப்பின் சத்தம் மங்கி விட்டது. சாத்தானுடைய சத்தம் துணிக்கிறது, சாப்பிடு சாப்பிடு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் கனிகளை புசிக்கலாம், நாங்க எல்லாம் சாப்பிடலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரே ஒரு பழம் நீ சாப்பிட வேண்டாம், மீதி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பழத்தையும் நீ சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம். ஒண்ணு மட்டும் நீ சாப்பிட வேண்டாம். இவன் எல்லாத்தையும் சாப்பிடறத விட்டுட்டான். எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை சாப்பிட்டான். நம்ம ஆட்கள் அதானே, எங்க போகக்கூடாது, எங்க கேட்கக்கூடாது, எங்க செய்யக்கூடாது, எங்க பேசக்கூடாது, அங்க சீக்கிரமா போயிடுவோம். அதிகமா எங்க வாங்க, தேவ சமூகம் வாங்க, தேவ சத்தம் கேளுங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏதோ ஒரு தீய சக்தி, ஒரு தீய சத்தம் நமக்குள்ளே அதிகமாக பலம் கொண்டு நம்மை தேவ சமூகத்தை விட்டு விலக்கி கொண்டே இருக்கிறது. அது ஏன் செய்து? வேட பழத்தை முன்வைக்கிறான் உன்னைய பிடிக்கிறதுக்கு. நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஏதேன் தோட்டத்துக்குள்ள நிலைத்து வாழக்கூடாத படிக்கு உன்னை வெளியே துரத்துறதுக்கு சாத்தான் செய்கிற சூழ்ச்சி. என்னுடைய விளக்கத்தை சாயங்கால கூட்டத்தில் உங்களோடு பேசுகிறேன். இன்றைய நான் முடித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் எல்லாரும் வர வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். நீ தேவனுடைய ராஜ்யத்தில் ஸ்திரப்படணும். இன்னைக்கு இந்த உலக ராஜ்யத்தில் ஸ்திரமடைவதற்கு நீ அதிக பிரயாசம் எடுத்திருக்கலாம், அதுக்காக நீ ஓடுகலாம், உழைத்திருக்கலாம். ரோமர் 14 வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக சந்தோஷத்தால் நிறைந்ததாக இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு சாத்தானுடைய சூழ்ச்சியை எங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டு
உம்முடைய ராஜ்யத்தில் நான் ஸ்திரமடைய கூடாதபடிக்கு எங்களை இழுத்துக் கொள்ளுகிற கோராகின் கூட்டத்தாரை குறித்து எங்களோடு பேசிவிட்டு இன்னைக்கு இந்த ராஜ்யத்தை எல்லாரும் கைத்தட்டி கொஞ்சம் சோர்வுகள் எல்லாம் உங்களை விட்டு நீக்கி முடிந்தவங்க எழும்பி நிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் வாயை விரிவாய் திறந்து, வாயை விரிவாய் திறந்து, வாயை விரிவாய் திறந்து அந்த ராஜ்யம் உனக்குள்ளே ஸ்திரப்பட, அந்த ராஜ்யம் உனக்குள்ளே ஸ்திரமடைய, இயேசுவின் ராஜ்யம் உனக்குள்ளே ஸ்திரமடைய, அந்த பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே ஸ்திரமடைய, தேவன் கட்டி உண்டாக்கிற அந்த அஸ்திவாரமுள்ள ராஜ்யம், கைவேலை இல்லாத அந்த நித்திய வீடு உனக்குள்ளே ஸ்திரமடைய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராஜ்யம் உனக்கு நிரந்தரமானதல்ல. இனி நான் பின்வாங்குவதில்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என்னை கரை சேர்க்கிற வரைக்கும் அவர் கைவிட மாட்டார். ஓ இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை ஸ்திரப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, இங்கு தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்ட, எல்லாரும் உற்சாகமாக கைதட்டி வரும். அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போமே சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போமே சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஒரு 2 நிமிடம் எல்லாரும் ஆவியில நிரப்புங்க. ஒரு 2 நிமிஷம். ஹல்லேலூயா. எல்லாரும் கை தட்டுங்க. நல்ல சத்தமா ஓசையுள்ள கைத்தாளங்களாக கைத்தட்ட சொன்ன, நல்ல கையடித்து நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியோடு நிரம்பி ஒரு தேவ பலனோடு உங்க வீடுகளுக்கு நீங்க சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆமென், ஆமென். உம்முடைய ராஜ்யத்தில் ஸ்திரமடணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே. அதிலே சந்தோஷம் உண்டு, அதிலே சமாதானம் உண்டு, அதிலே நீதி உண்டு. ஹல்லேலூயா. ஓ ராபாலா ராதா ராபாலா ராஷடா பகரா வீலாரா திராபாலா விபாடாபாலா ராதிராபாலா 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 ராதிரிபிகடா. ஆமென். சோதரம் 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 சோதரம். கர்த்தர் நம்மோடு பேசின அவருடைய மகிமையுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அருமையான இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவறிந்தும் கர்த்தர் தாமே நமக்கு நடத்தி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். வர தடைப்பட்டவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். கேட்ட வார்த்தையின்படி வேடனுடைய கண்ணிக்கு தப்பும்படியாய் உள்ளே வந்து வெளியே போகிறவனையும் கூட அடையாளம் கண்டு கொள்ளாம ஒரு வாழ்க்கை வாழாம தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம ஸ்திரமடைய வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசினார். அப்படியே கேட்ட வார்த்தையின்படி நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஸ்திரமடையத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அம்மா ஜெபம் பண்ணுங்க. துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான கத்தாவே, இந்த பகல் வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மையப்படுத்துகிறோம் கத்தாவே. ஆராதனை கத்தாவே, ஆரம்பம் முதல் கத்தாவே, ஆரம்ப ஜபத்தில் இருந்த கத்தாவே, இந்த முடிவரைக்கும் கத்தோடைய கிருபை எங்கள் மத்தியில் அப்பா உலாவி கொண்டிருந்தபடியால் ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே ஆரம்ப ஜபத்தையும் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீரப்பா ஸ்தோத்திரப்பா. இரண்டாவது கத்தாவே, பாடல் பகுதி தேவனாகிய கத்தர் ஆசீர்வித்தப்பா, எங்களை ஆவியால் நிரப்பி எங்களை உற்சாகப்படுத்தினீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரப்பா. சாட்சி கத்தாவே பகுதியின் தேவன் ஆசீர்வித்தப்பா, அதை கத்தர் கேட்கும், கத்தர் கிருபை செய்தபடி ஆளுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஏற்படுத்த நல்ல வார்த்தை கத்தாவே, நாங்கள் சத்தியத்தை கேட்க கத்தர் எங்களை கிருபை செய்தீரப்பா, ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரப்பா. வேடனுடைய கண்ணிக்கு நாங்கள் தப்பிக்கப்பட்டவர்களாக காணப்பட கத்தர் கிருபை செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அன்பு நேசரே ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரப்பா. அவன் வந்து போகிறான், யாருக்கும் தெரியாது என்று நாங்கள் அறிவோம் கத்தாவே. சாத்தானுடைய தந்திரங்கள் ஆழங்கள் ஒன்று எங்களுக்கு தெரியாது. தேவனாகிய கத்தாவே கூட இருந்தப்பா, ஆண்டவர் வேடனுடைய கண்ணுக்கு தப்பிக்கிறது போல கத்தரைகளை தப்பி வைத்து பாதுகாத்தப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரம் கத்தாவே. எங்களை காத்துக்கொள்ளும்படியா ஜபிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம் சொல்லப்படுகிறப்பா. அந்த வேதவசனத்தின்படி காணப்படும்படியாக கத்தர் தாமே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. எங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமைக்கும் எல்லாத்தையும் கத்தர் உண்மையுள்ளவரப்பா. எல்லா தீமைக்கும் எல்லா தீங்கும் கத்தர் விலக்கி எங்களை பாதுகாத்து எங்களை ஸ்திரப்படுத்தி கைவேலை இல்லாத கத்தாவே ஸ்தோத்திரப்பா. அந்த வீட்டை கத்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆபிரகாம் காத்திருந்தது போல நாங்கள் பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்களை காணப்பட கத்தர் கிருபை செய்யும். இந்த வார்த்தை கொட்டமுடைய மானை பலப்படுத்தி ஆசீர்வதி, கேட்ட எங்கள் யாவரையும் ஆசீர்வதி, எங்களோட கூட்டத்தையும் ஆசீர்வத்தாரு பொறுப்படமுட காத்தாய்க்கிறோம். துதிக நமக்கும் எல்லாம் படுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களின் ஜீவனுள்ள தந்தையே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா 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 Hallelujah.